نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. قال الله سبحانه وتعالى في كلامه القديم: كلوا واشربوا هنيئا بما أسلفتم في الأيام الخالية. آمنا بالله صدق الله مولانا العظيم. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான மேலான பெரியோர்களே, பாசத்திற்குரிய சகோதரர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கண்ணியமான உம்மத்துமார்களே, நமதூரின் பெருமையை உலகெங்கும் பறைசாற்றிக் கொண்டிருக்கும் நமது ஜாமியா மிஸ்பாவுல் ஹுதா அரபிக் கல்லூரியினுடைய 80வது பட்டமளிப்பு விழா இன்னும் 2 நாட்களில் இன்ஷா அல்லாஹ் நடைபெற இருக்கிறது. கிட்டத்தட்ட நமது ஜாமியா மிஸ்பாவுல் ஹுதா 1912 தொடங்கப்பட்டு 114 ஆண்டுகளை அது நிறைவு செய்திருக்கிறது. இது கிபி, அதாவது ஆங்கில வருட கணக்குப்படி. இஸ்லாமிய ஹிஜ்ரி கணக்குப்படி அது பரக்கத்தாக இன்னும் பல ஆண்டுகளை கடந்து விட்டது. ஒவ்வொரு வருஷமும் ஒரு 10 நாள் அப்படி குறையும் போது நாம கிட்டத்தட்ட 120 வருஷங்களை கடந்திருந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. நம்ம ஊருடைய மிகப்பெரிய ஒரு பாரம்பரியம். நமது ஊர் மக்கள் உலகத்தில் எங்கு இருந்தாலும் அவர்களுக்கு ஜாமியா மிஸ்பாவுல் ஹுதா, நமது ஊரில் இருக்கக்கூடிய மதரசா என்கிற அந்த ஒரு சந்தோஷமும் பெருமையும் உண்மையில் அதை நாம் மறைப்பதற்கல்ல. இப்ப அதனுடைய பட்டமளிப்பு விழா இன்ஷா அல்லாஹ் நடைபெற இருக்கிறது. இந்த ஒரு மனிதருடைய முயற்சி, அவரது திறமை, அவரது கல்வி அறிவு, இதையெல்லாம் பாராட்டி பட்டம் வழங்குவது என்பது இஸ்லாம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு நற்பண்பு என்பதை நாம் இன்று தெரிய வைக்கிறோம். ஒருத்தருடைய திறமையை பாராட்டி, ஒருத்தருடைய செயலை பாராட்டி அவரை ஊக்குவிப்பது என்பது இஸ்லாம் சொல்லக்கூடிய நற்பண்புகளில் உள்ளது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு இந்த உலகத்துல சில கடமைகளை விதிச்சிருக்காங்க இல்லையா? அவசியம் செஞ்சாகும். 5 வேளை தொழுகையை கட்டாயம் தொழுதாகும். வருஷத்திற்கு ஒரு மாசம், ரமலானுடைய மாசம் கட்டாயம் நோன்பு நோற்றாகும். ஆனா இதையெல்லாம் நாம நோற்ற பிறகு, நாம செய்த பிறகு மறுமையில் அல்லாஹ் நம்மளை எப்படி பாராட்டுகிறான் என்றால், எப்படி நமக்கு அல்லாஹ் சனது வழங்கி ஆசியுரை வழங்குகிறான் என்றால், அவன் சொல்றான், வாங்க குலு வஷ்ரபு, நீங்கள் இந்த சொர்க்கத்தின் உணவுகளை புசியுங்கள், சொர்க்கத்தின் பானங்களை அருந்துங்கள், ஹனி அன், வாழ்த்துகளோடு நீங்கள் அதை உண்ணுங்கள், பருவுங்கள். சும்மா வாங்க அனுபவிங்கன்னு சொல்லலாம். ஹனி அன் அப்படின்னு அந்த ஹனி அன்கிற வார்த்தை தாங்க வாழ்த்து. தஹ்னியத்துன்னு சொல்லுவாங்க அரபியில். தஹ்னியத்துன்னு சொன்னா ஒருவரை வாழ்த்துவது. அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்தில் நுழையக்கூடிய நம்மை வாழ்த்தி வரவேற்று உள்ளே நீங்கள் அதை உண்ணுங்கள், பருவுங்கள். ஏனென்றால் பிமா அஸ்லஃப்தும் ஃபில் ஐயாமில் ஹாலியா, கடந்த நாட்களில் நீங்கள் செய்த அந்த அமல்களுக்கு பகரமாக, கடந்த நாட்களில் உலகத்தில், கடந்த நாட்கள்லாம் உலகத்தில் நீங்கள் நோற்ற நோன்புகளுக்கு பார்த்தீங்களா, உண்ணாமல் பருகாமல் இருந்தீர்களே, அதற்கு பகரமாக குலு வஷ்ரபு ஹனீஅன், நீங்கள் வாழ்த்துகளோடும் பாராட்டுகளோடும் உண்ணுங்கள், பருகுங்கள். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாழ்த்துகிறான், பாராட்டுகிறான். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்த்தினார்கள், பாராட்டினார்கள் சஹாபாக்களை. அல்லாஹு அக்பர். எத்தனை! ஹஜ்ரத் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபி, ரொம்ப அற்புதமான ஒரு காரி, இந்த உம்மத்தினுடைய தலை சிறந்த முதல் காரி அவர்கள் என்று சொன்னால் அது பொருத்தம். அந்த காரி சாபை கூப்பிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபுல் முன்திர, அவருடைய புனை பெயர் அபுல் முன்திர, குர்ஆனில மிக கண்ணியம் வாய்ந்த, மிக மகத்துவம் வாய்ந்த ஆயத்து எதுன்னு கேட்டாங்க. அவர் முதலில் அவர் சஹாபாக்களுக்கு உண்டான அந்த பணி, யார சொல்லலாம், அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் தான் தெரியும். உங்கள் மீது தான் குர்ஆன் இறக்கப்பட்டிருக்கு. எங்கிட்ட நீங்க தலை சிறந்த ஆயத்துன்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? இல்ல, நீங்கள் சொல்லணும், எந்த ஆயத்துன்னு சொல்லுங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் உபய் பின் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு ஆயத்துல் குர்சின்னு சொன்னாங்க. அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? ஃபல்லரப பிஸத்ரிஹி, ஹஜ்ரத் உபய் பின் கஅபினுடைய நெஞ்சிலே இப்படி சந்தோஷத்திலே அடித்து விட்டு சொன்னார்கள், வல்லாஹி லியஹ்னிகல் இல்மு யா அபல் முன்திர்,
அவள் முன்சிரே, உங்களுக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கும் கல்வி ஞானம் உங்களுக்கு சந்தோஷத்தை தரட்டுமாக, உங்களை வாழ்வாங்கு வாழச் செய்யட்டுமாக என்று வாழ்த்தினார்கள். ஒரு பெரிய மேட்ரு இல்லை, சிறந்த ஆயத்து இதுன்னு கேட்ட கேள்விக்கு மிக சரியாக பதில் சொன்னாங்க. அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்த்தி அவர்களை பாராட்டினார்கள். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்த்தியிருக்கிறார்கள். சஹாபாக்கள் நாயகத்தை வாழ்த்தியிருக்கிறார்கள். ஹுதைபியா உடன்படிக்கை முடிந்து சஹாபாக்கள் எல்லாம் திரும்ப வருகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்கள். அப்ப அல்லாஹ் வசனம் இருக்கிறார், இன்னா ஃபத்ஹனா லக ஃபத்ஹம் முபீனா. இத்தனைக்கு ஹுதைபியா உடன்படிக்கைங்கிறது வெளிப்படையில் அது ஒரு வெற்றி அல்ல. ஆனா அல்லாஹ் எப்படி வசனம் இருக்கிறான், நாங்கள் உங்களுக்கு மிக தெள்ள தெளிவான வெற்றியை வழங்கி விட்டோம்னு சொன்னாங்க. சஹாபாக்களுக்கு யதார்த்தமா புரியல. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள்கிட்ட சொன்னாங்க, எனக்கு இப்பொழுது ஒரு ஆயத்து இறக்கப்பட்டுள்ளது. லகத் உன்ஸிலத் அலைய ஆயத்துன், என் மீது ஒரு சில ஆயத்துகள் இறக்கப்பட்டது. அது எனக்கு பூமியில் உண்டான எல்லா வளங்களை காட்டிலும், எல்லா நியமத்துகளை காட்டிலும் ரொம்ப பிரியமானதுன்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடனே சஹாபாக்கள் ஹனி அன் லக்க யா ரசூலல்லாஹ் என்று வாழ்த்தினார். நாயகமே, உங்களுக்கு வாழ்த்து உண்டாகட்டும், உங்களுடைய அந்த மகிழ்ச்சி இன்னும் நிலைக்கட்டும். அப்போ ஒரு மனிதனுடைய கல்வி, ஒரு மனிதனுடைய திறமை, ஒரு மனிதனுடைய சந்தோஷம், ஒரு மனிதனுடைய நல்ல நிலையை பார்த்து நாம பாராட்டணும். ஏன்னா எனக்கு உங்களுடைய வளர்ச்சியின் மீது பொறாமை இல்லை என்று அறிவிப்பது. பொறாமை என்பது எவ்வளவு தீய குணம். நம்ம ஒருத்தரை பாராட்டும் போது, ஒருத்தரை வாழ்த்தும் போது, எப்பா உன் நியமத்தை பார்த்து எனக்கு எந்த வகையிலும் பொறாமை இல்லை, அல்லாஹ் அவனுக்கு தந்திருக்காம அல்ஹம்துலில்லாஹ். அப்போ ஒருவரின் மீது நமக்கு பொறாமை இல்லை என்பதை அது அறிவிக்கும். அவரின் மீது நமக்கு பாசம் உண்டு என்பதை அறிவிக்கும். இன்ன பிற விஷயங்களை அது அறிவித்தது. அப்படியானால் பிறரை வாழ்த்த வேண்டும், பிறரை பாராட்ட வேண்டும். சஹாபாக்கள் சக தோழர்களை பாராட்டினார்கள். ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, மன் குன்து மௌலாஹு ஃபஅலியுன் மௌலாஹு. நான் யாருக்கெல்லாம் பிரியமானவனாக இருப்பேனோ அவர்களுக்கெல்லாம் அலி ரலியல்லாஹு அன்ஹுவும் பிரியமானவர்கள் தான் சொன்னாங்க. அதாவது என்னை பிரியப்படக்கூடிய அனைவரும் அலியையும் பிரியப்படுவார்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹுவையும் பிரியப்படுவார்கள் அப்படின்னு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. யதார்த்தமாக நபியவங்க எல்லா சஹாபாக்களையும் அந்தந்த சமயங்கள்ல புகழ்ந்து பாராட்டி சொல்வது இயல்புதான். ஆனா அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்வது என்ன சொன்னாங்க அப்படின்னா, மன் குன்து மௌலாஹு, நான் யாருக்கெல்லாம் முஹிப்போ பிரியமானவன், மஹ்பூபோ நான் யாருக்கெல்லாம் மஹ்பூபாக இருப்பேனோ, பிரியத்திற்குட்பட்டவனாக இருப்பேனோ, அவர்களுக்கெல்லாம் அலி ரலியல்லாஹு அன்ஹுவும் பிரியத்துக்குட்பட்டிருப்பாங்க. அந்த ஹதீஸுடைய கருத்து என்னன்னா, மூமின்கள் எல்லோருமே ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹுவை பிரியப்படுவார்கள். இன்னைக்கு அப்படித்தாங்க. இஸ்லாமிய சமூகத்துல, இஸ்லாமிய ஆண்கள் பெண்கள் இடத்துல, சஹாபாக்கள்ல அலி ரலியல்லாஹு அன்ஹு தனிப்பட்ட பாசம் இருக்குது, தனிப்பட்ட பிரியம் இருக்கு. அதனால தான் பாருங்களேன், நம்ம வந்து திருமண மஜ்லிஸ்ல என்ன துஆ ஓதுறோம்ல, அல்லாஹும்ம அலிஃப் பைனஹுமா கமா அலஃப்த பைன ஆதம் வ ஹவ்வா. அதுல லாஸ்ட்ல பாருங்க, அல்லாஹும்ம அலிஃப் பைனஹுமா கமா அலஃப்த பைன அலியின் வ ஃபாத்திமத்தன்னு சொல்றீங்க. அபூபக்கரும் அவருடைய துணைவியாருன்னு சொல்லலாமே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகளாரோடு அலி ரலியல்லாஹு அன்ஹு வாழ்ந்த வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கை. இரண்டாவது, ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு நாயகத்திற்கு அலியின் மீது இருந்த பிரியம் உம்மத்தின் எல்லோருக்கும் இருக்கிறது. அப்ப இந்த ஹதீஸை கேட்டுட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களா அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஹனி அன் லக யா அலி, அலியே உங்களுக்கு வாழ்த்து உண்டாகட்டும். ஏன் தெரியுமா, நீங்கள் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்திருக்கிற போது ஒவ்வொரு முஃமினான ஆண்களும் பெண்களும் உங்களை பிரியப்படக்கூடிய நிலையில் நீங்கள் எழுந்திருக்கிறீர்கள். ஏன்னா எல்லாருமே நாயகத்தை பிரியப்படுவாங்கல்ல, உம்மத்தில் உள்ள எல்லாருமே ரசூலுல்லாஹ்வை பிரியப்படுவாங்க. இப்போ ரசூலுல்லாஹ்வை பிரியப்படக்கூடிய எல்லாருமே அலி ரலியல்லாஹு அன்ஹு பிரியப்பட்டு தான் ஆகும். அது நபியினுடைய வார்த்தை. அப்ப அவங்க சொன்னாங்க, ஹனி அன் லக யா அலி, அலியே உங்களுக்கு வாழ்த்து உண்டாகட்டும், உங்களுக்கு அல்லாஹ் தஆலா வந்து வளமான வாழ்க்கையை தரட்டும். காரணம், ஒவ்வொரு முஃமினான ஆணுக்கும் நீங்கள் எப்படி ஆயிட்டீங்க, பிரியத்திற்குரியவங்களாக ஆயிட்டீங்க. அப்போ சஹாபாக்கள் சக தோழர்களை வாழ்த்தினார்கள், பாராட்டினார்கள். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பாராட்டினார்கள், சஹாபாக்கள் நபியை பாராட்டினார்கள். அல்லாஹ் முஃமின்கள் எல்லோரையும் வாழ்த்துகிறான், பாராட்டுகிறான். அப்படியானால் நாம இதை தெரிஞ்சுக்கிறணும். பாராட்டுவது ஒரு அருங்குணம், ஒரு பெரும் குணம். அது நம்மள்கிட்ட வரணும். ஒருத்தரை பார்த்து ஐ அப்ரிஷியேட் அப்படின்னு சொல்லணும். நான் உன்னை இப்போ வாழ்த்துகிறேன், அற்புதமான காரியம் செஞ்சேன், அதை விட்டு போட்டு ஆமா இதெல்லாம் ஒரு விஷயம். எப்படிங்க அது? நான் என்ன சொல்றேன், இதெல்லாம் நல்ல குணம்னு மார்க்கும் சொன்ன பிறகு நம்மள்கிட்ட அது எங்க போச்சு, ஏன் காணாம போகணும்?
இதுல ஒண்ணும் நம்முடைய கௌரவம் குறை போறதில்லை. ஒருத்தருடைய திறமை, ஒருத்தருடைய முயற்சி, அவருக்கு நாம கொடுக்கிற ஒரு சந்தோஷம், ஒரு ஊக்குவிப்பு, அவரை இன்னும் என்கரேஜ் பண்ணணும். இப்ப நம்ம மாணவர்களுக்கு நம்ம பட்டம் வழங்குறோங்க, இதோட அவங்க என்ன ஓதி முடிச்சுட்டாங்கன்னு அர்த்தமா? இல்லை. அவருக்கும் பிறருக்குமான என்ன வித்தியாசம் அப்படின்னா, பிறர் அவரை போல கிதாப் வாசிக்க முடியாது, அவரால் கிதாப் வாசிக்க முடியும், ஒரு கிதாபிலிருந்து ஒரு செய்தியை எடுக்க முடியும். இதுதான் அல்லாஹ் தஆலா அவருக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பை நாம வாழ்த்துகிறோம். ஓகேவா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மிடத்துல அதுபோல பிறரை பாராட்டுகிற, பிறரை வாழ்த்துகிற, பிறருக்கு துஆ செய்கிற அரும் பெரும் குணங்கள் கொண்ட மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கிடுவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.